Hi friends, welcome to my channel. This video is sponsored by Genreviews.Online. Genreviews.Online is one of the review portal site. இவங்க கிட்ட டாப் அண்ட் லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே இருக்குது. இவங்க வெப்சைட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது வந்து பேக் செயின் ஸ்டிச் தான். இது வந்து உங்களுக்கு அவுட்லைன் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் போடுறீங்கன்னா அதோட அவுட்லைனுக்கு இந்த பேக் செயின் ஸ்டிச் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோட எண்டில் இந்த ஸ்டிச்சை வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக தெரியும். இப்போ வாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக எப்பயும் போல் த்ரெட்டை வந்து டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நார்மல் செயின் போடுற மாதிரி தான் போடணும். போட்டுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு செயின் போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சின்ன லாக் மாதிரி போடணும். நம்ம வந்து லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா, சின்ன செயின் போடுறதா லாக் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். போட்டுட்டு அதை அப்படியே திரும்ப பேக் சைடு கொண்டு வரணும். நீடில் திருப்பி பேக் சைடு கொண்டு வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம்ல செயின், அது ரெண்டு செயின், அந்த செயினில் நடுவில் கொஞ்சம் கீழேயே இறக்குனாப்பே குத்தணும். ரொம்ப மேலே சென்டருக்குலாம் கொண்டு வரக்கூடாது. கீழே இறக்குன மாதிரி குத்தி நீங்கள் திரும்ப வெளியில் எடுத்துகிட்டு போகணும். திரும்ப அகெயின் ஒரு லாக்கு, திரும்ப வந்து அதை திரும்ப பேக் கொண்டு வந்து திரும்ப ஆல்ரெடி போட்ட செயினில் சென்டரில் கொடுத்து எடுக்கணும். இதுதான் ப்ராசஸ். இது வந்து 3 ஸ்டெப்பு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு லாங் செயின் போடுறோம். நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த லாங் செயினோட எண்டில் ஒரு சின்ன லாக் ஸ்டிச் மாதிரி போடணும். போட்டுட்டு அந்த ஸ்டிச்சை அப்படியே பேக்கில் கொண்டு வந்து ஏற்கனவே போட்ட செயின் ஸ்டிச்சோட சென்டர்னா 2 த்ரெட்டு போகுது இல்லையா, அதுக்கு நடுவில் இதை வந்து நீங்கள் சென்டர்லலாம் குத்த வேணாம். மொதல் ஸ்டிச்சு எந்த அளவுக்கு உள்ளே குத்துறீங்களோ அதே அளவுக்கு பின்னாடி குத்தி எடுத்தால் போதும். இது வந்து இதே மாதிரி குத்தி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். நீங்கள் ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். இந்த செயின் பேஸ் வச்சு தான் நம்ம எல்லா ஸ்டிச்சுமே ஆரியில் போட போகிறோம் இல்லையா. இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஒரு லாங் ஸ்டிச்சு போடுறீங்க, ஒரு சின்ன ஷார்ட்டான ஒரு செயின் மாதிரி லாக் மாதிரி போடணும். அதே லாக்கை பின்னாடி வந்து ஏற்கனவே போட்ட செயினில் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு லாஸ்ட்டாக கொண்டு போயிட்டு ஒரு சின்ன லாக் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இது என் நாட் மாதிரி போட்டு முடிச்சிடணும். ஓகேவா. இதுலேயே நான் வந்து இன்னும் ஜூம் பண்ணி கூட என் நாட் போடுறத நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். மேலே ஒரு லூப்பை எடுக்கிறோம், திரும்ப வந்து அதுக்கு பக்கத்துலேயே நீடில் பஞ்ச் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு லூப்பை மேலே நல்லா பெருசாக எடுத்துகிட்டு நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து இந்த செகண்ட் லூப்பை மேலே பிடிச்சிக்கிறோம் இல்லையா, ஃபஸ்ட்டு லூப்பில் நீடில் பிடிச்சிட்டு கீழே அப்படியே இழுத்திங்கன்னா நாட்டு விழுந்துடும். ஈஸியான மெத்தடு தான். இப்போ இந்த பேக் செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம குர்த்தாவோட நெக்குக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் நெக்கு மாதிரி ஒரு இது போட்டுக்கோங்க. அதில் வந்து நீங்கள் ஏதாவது த்ரெட்டு என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிட்டு இது ஒரு பேசிக்ஸ் நெக் டிசைன் மாதிரி. இது குர்த்தாக்கெலாம் இந்த மாதிரி நெக் டிசைன் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போட்டு பாருங்கள், எண்டு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு லோட்டஸில் கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வேறு எந்த டிசைனில் வேணுனாலும் நீங்கள் இது பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கிளாஸுக்கு வந்து இந்த ப்ராக்டிஸ்க்காக வந்து ஷேப்பை ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த 2 ஷேப்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இந்த இதை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன டிசைன் எடுத்து அதோட அவுட்லைனில் இந்த ஸ்டிச்சை போட்டு பாருங்கள். நான் இப்போ இந்த வீடியோட எண்டில் இந்த ஸ்டிச்சோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சு வந்து ஒரு ஏரோவாக அரும்பரும்பாக போகிற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு குர்த்தாவில் வந்து நெக் டிசைனாக யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ப்ளவுஸ்லேயே கூட ஒரு டிசைன் போடும்போது அதுக்கு அவுட்லைனாக இந்த ஸ்டிச்சு போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேவா. நான் இந்த சேனலில் வந்து ஆரி கிளாஸ் வந்து ஃப்ரீயாக தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டிச்சஸ் பற்றின டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து இங்கேயே டீட்டெயில் கொடுக்குறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.